அம்மா வந்திருக்காங்க. ஹாய் அம்மா, எப்படி இருக்கீங்க? அம்மா வந்து உங்ககிட்ட சில விஷயம் ஷேர் பண்ணிக்க விரும்புறாங்க. சொல்லுமா, சத்தமா பேசணும். உமா இப்ப சூப்பரா இருக்கா. வயிற்று வேலை கிடையாது, ஒன்றும் கிடையாது, நல்லா தூங்குறா. நீங்க எல்லாரும் உமாக்காக ப்ரே பண்ணீங்க. ரொம்ப 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 நன்றி அம்மா, உங்க எல்லாருக்கும் நன்றி. உமாக்கு ஆபரேஷன் எல்லாமே நல்லா கியூர் ஆயிட்டா, நல்லபடியா ஆயிடுச்சு. பெரிய விஷயம் இல்ல, டாக்டர் வந்து கண்டிப்பா பண்ணி ஆகணும் நாங்க சொல்லிச்சு. கண்டிப்பா நீங்க கையில பணம் வச்சுக்கணும். ஆபரேஷன் பயந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன். கிடையாது. ஆமா, உமாக்கு இதெல்லாம் நம்ம எந்த சர்ஜரி பண்ணதே கிடையாதுல்ல. ஆமா, உமா இப்ப வயிற்று வலி இல்லையா? இல்ல இல்ல, நல்லா இருக்கியா? நல்லா. ஓகே, குட் கேர்ள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே உமாக்காக ப்ரே பண்ணிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க. நம்ம எல்லாருக்கும் நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. என் பொண்ணு இப்போ ரொம்ப நல்லா இருக்கா, நல்லா தூங்குறா, சாப்பிடுறா. நான் தான் உமா அழாம இருக்கா மெயினா, ரொம்ப அதான் வேணும். அழுதுட்டே இருப்பான். அழாமதி நல்லா சைலண்டா இருக்குது, நல்லா தூங்குது. நான் ஜாலியா வெளியே கூட போயிட்டு இருக்கேன், உமா கூட்டு நல்லா வெளியே போயிட்டு இருக்கோம். ஆமா, நல்லா இருக்கு, நல்லா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. உமாக்காக நீங்க எல்லாரும் ப்ரே பண்ணீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. அம்மா பேசுனது கேட்டிங்களே, ஒரு பெரிய ரிலீஃபு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் வந்து பார்த்தாதுங்க. ஸோ விவான் குட்டி குளிப்பாட்டிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுவாமிக்கு விளக்கேற்றணும். ஸோ அவனும் கூட வந்து வரேன் அப்படின்னு சொல்லி எப்போவுமே பூஜை பண்ணுறப்ப கூட வந்து இருப்பான். ஸோ அதனால் குழந்தைக்கு தலைக்கு ஊற்றிட்டு அப்படியே நம்மளும் வந்து சுவாமிக்கு இன்றைக்கி வந்து வெத்தலை விளக்கு போடலாம் அப்படின்ட்டு காலைல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு உடனே ஈவினிங் ஒரு வாட்டி குளிப்பாட்டிட்டு அவனையும் பூஜையில் உட்கார வச்சுருவேன். ஸோ நான் எனக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லவ்லாப்போட 2-in-1 ப்ராடக்ட்டுங்க. ஃபஸ்ட் டைமாக நான் அந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஷாம்புவும் யூஸ் பண்ணலாம், பாடி வாஷும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பேபியோட ஹேர் அண்ட் ஸ்கின்னை வந்து ரொம்ப ஜென்டலாக கிளென்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நேச்சுரலாக இருக்கிறதுனால பேபியோட ஸ்கின் அண்ட் ஸ்கேல்ப்பை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கோங்க. இதில் வந்து மில்க் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் ஆகிறதுலேருந்தும் அதே மாதிரி ஸ்கேல்ப்பை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நரிஷ்மெண்ட் கொடுத்து ப்ரொவைட் பண்ணி வச்சுக்கும். அலோவேரா இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின் இரிட்டேஷன் ஆகாது. கெமமல் இருக்கிறதுனால ஜென்டலாக வந்து நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணிக்கும். ஓட்ஸ் வந்து நேச்சுரலாகவே வந்து அந்த மாய்ஸ்சரை லாக் பண்ணி நம்ம ஸ்கின் வந்து சாஃப்ட் அண்ட் சப்பலாக வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டட். ஸோ உங்களுக்கு வந்து டாக்ஸின்ஸ் இல்லை, எஸ்எல்எஸ் கிடையாது, பேரபென் ஃப்ரீ, சேஃபாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விவானை ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து சுவாமிக்கு விளக்கேற்ற ஆரம்பிச்சிடலாம். டிவியில் வந்து கந்தசஷ்டி கவசம் போட்டுட்டு நான் சுவாமிக்கு வந்து வெத்தலை விளக்கை ஏற்றுட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பால் நைவேத்தியம் வச்சுருக்கேன். நைவேத்தியம் நம்மளுக்கு எது வீட்டில் இருக்கோ அதை வச்சுக்கலாங்க. ஸோ நம்ம மனசில் ஒரு கோரிக்கை வச்சு நம்ம இந்த ஒரு விளக்கு ஏற்றுறோம். இப்போ அம்மாவும் விவானும் 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான கேம் விளையாட போகிறாங்க. பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும். அம்மாவும் விவானும் crocodile சேலஞ்ச் பண்ணுறாங்க இல்லைம்மா? ஓகே 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 ஓகே, பண்ணு, விளையாடு. கையெடு கையெடு. என்னது போங்கலாட்ட விளையாடுற? இந்த பக்கம் திருப்புங்க, தெரிய மாட்டேங்குது வீடியோ. இப்போ போயிடு, ஆடு ஆடு. விமானே என்ன நீயே உனக்கே ரொம்ப வருது போல. சி விட்டமின் உள்ள சேர்ந்து நீ அவன் சாக்கி சாப்பிடுற பத்தியா? அம்மா குடுத்தியாடா நீ? நான் சாக்கி சாப்பிடுறேன். நீ சாப்பிடு சாக்கி. தாய்ப்பா சொல்லலாமா? இந்த யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து சாக்லேட் சாப்பிடணும், தோக்குறவங்க லெமன் சாப்பிடணும். 5 இல்லை 1.
என்ன கலரு? விவான் ரெட்டா, அம்மம்மா ப்ளூ. ಬ್ಲೂ ನೀವು நான் வரல, நீங்க விளையாடுங்க. நான் ஜட்ஜு. 6 அங்க பாரு ஒன்னு போட்டது பாரு. ஏன் ஃப்ராட் பையன் ஃப்ராட்தனம் பண்றான். அவன் அப்படியே வச்சிட்டான் ஒண்ணு. சரி எடுத்து வை. என்ன கலர் உண்டு? ரெட். எடுத்து வை. ஏய் ஒண்ணா ஒண்ணு மட்டும் இருக்கணும். இங்க தான் இருக்கணும். இங்க வை. இங்க வைடா. 2ல வைடா. இந்தாமா நீ ஆடு. போங்க ஆடாம ஆடணும். சின்ன வயசுல ஏமாத்தக்கூடாது இவான. எல்லாரும் கண்ணு மூடுங்க. எனக்கு ஒண்ணு எடுத்து வச்சிருக்கியா? ஏய் விவானு திருப்பி அதே போங்க தடை பண்றாங்கடா. சின்ன வயசுல என்ன எங்க பாரு விவான், சின்ன வயசுல இங்க பாரு கேரம் போர்டு விளையாடுறப்போ அப்படிதான் ஏமாத்துவாங்க. பாரு ஏமாத்துறாங்க. அடப்பா ஏமாத்துறாங்கடா உன்ன. டேய் இன்னும் மாறவே இல்லம்மா நீ. வயசானாலும் போங்கும் சீட்டுக்கும் உன்னை விட்டு போகவே இல்லம்மா. 4 என்ன கலர் உண்டு? 1 2 3 4 நீ ஆடுமா. 4 1 2 3 4 நீ ஆடு. 5 ரெட் தானே நீ. 1 2 3 எதுக்கட கை கொடுக்கணும்? 5 போட்டியா? சூப்பர். 2 அச்சா நீச்சிடா. 1 2 வெரி குட். நிச்சரானா இது லேடர். 3 ஏவே 3 1 2 3 14 ல வை. 14 ல இவா நீ ஆடுமா. நீ ஆடுக்கண்ணா. மேல போய்டா. அதுக்கு எப்பற மேல போன? பறந்து போய்டா. அதுக்குள்ள உண்மையா சொல்ல ஜெயிச்சிட்ட. இப்போ அதனால சாக்கி சாப்பிட போறியா? எனக்கு அம்மாக்கு லெமன். இந்தாங்க லெமன் சாப்பிடுங்க. பனிஷ்மெண்ட் உங்களுக்கு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஏமாத்துக்குங்க. லெகோ என்னது? லூடோவா? லூடோ தெரியாது எனக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷஷ்டி அன்னைக்கு மார்னிங் வந்து எடுத்தோம். என்னோடய ஃப்ளாட்டில் பாம்பு வந்துச்சுன்னு சொன்னாங்க. விவான ஸ்கூலில் இருந்து அழைச்சிட்டு வரப்போ அரௌண்ட் ஒரு 12:30 டைமில் எடுத்த வீடியோ இது. ஒரே கும்பலாக வந்து அங்கே ஆட்கள்லாம் கூடினாங்க. கேட்டால் அந்த பாம்பு இருக்குது அப்படின்னாங்க. எங்கடா பாம்புன்னு பார்த்தா இந்த ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா, அந்த அந்த பைப்பு உள்ளே ஒளிஞ்சிருக்கு. ஸோ இது மழை காலம். ஸோ நான் ஏன் இதை அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா, நம்ம என்ன தான் வந்து ரொம்ப நீட்டாக வந்து நம்ம சுற்றுச்சூழல் வச்சுருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி பதுங்குற இடத்துல வந்து இப்போ எலியெலாம் இருக்கும். ஸோ அந்த எலி சாப்பிட்றதுக்கே இந்த பாம்பு வரும். ஸோ குழந்தைங்க இந்த இடத்துல நிறைய பேர் விளையாடுவாங்க. எனக்கு என்ன பயம் அப்படின்னா, ஈவினிங் ஆனால் நிறைய பிள்ளைங்க வந்து விளையாடுவாங்க. ஸோ இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால அவங்க நல்லா எல்லாத்தையும் நோட் பண்ணி அழகாக வந்து எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. இது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய பாம்பு ஒன்று ஒழிஞ்சிட்ருக்கு. ஸோ அவங்க உள்ளே வந்து போகிறப்போ நம்ம யாரோ நம்ம நெய்பர்ஸ் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே டீம் வந்து ரெஸ்கியூ பண்ணி அந்த பாம்பை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்க பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு அந்த பவுடர்லாம் கூட போடுறாங்க. எப்போவுமே நீட்டாக தான் வச்சுருப்பாங்க. கீழே ட்ரைனேஜ் வாட்டர் கூட இருக்காது. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாம்பு உள்ள மாட்டிகிட்ருக்கு. ஸோ எனக்கு என்னன்னா ஒரு பயம், நம்ம ஈவினிங் டைமில் பிள்ளைங்க விளையாடுறப்போ இன்கேஸ் அது வந்திருந்ததுன்னா யாரும் பார்க்கலன்னா என்ன பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதனால் இந்த டைமில் இந்த மழை டைமில் கொஞ்சம் உங்கள் சுற்றுச்சூழல் நல்லா வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. குழந்தைங்களை கீழே விளையாட அனுப்புகிறப்போ நீங்கள் கூடவே போங்க. இல்லைனா ஒரு பெரிய உங்கள் யாரோ சூப்பர்விஷனோட விளையாட அனுப்புங்க. ஸோ நம்ம என்ன தான் வந்து பார்த்துக்கிட்டாலும் இந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் வந்து வரதான் செய்யும். ஸோ டேக் கேர். பை.